ஓம் சக்தி. அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தையும் பக்தி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நம்பினார் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு, அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் என்ற ஒரு பாரதியாரோட வாக்கு நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். அதே போல் இங்கே வந்திருக்கின்ற இருவருமே அம்பிகையை சரணடைந்தவர்கள், அம்பிகையினுடைய கடைக்கன் பார்வைக்கு ஆட்பட்டவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. பக்தியோட உன்னதத்தை கடவுள் இவங்களுக்கு பறைசாற்றி கொண்டே இருக்கின்றது போல இவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் தெய்வம் தொடர்ந்து வரும் என்பதற்கு உதாரணமாக திகழ்கின்றவர்கள் தான் இவர்கள். இவங்க வந்தவங்க எல்லாம் ரெண்டுமே வெவ்வேறு. இவங்க கடல் கடந்து இவங்க வந்திருக்காங்க. இவங்க இங்கிருந்து படிக்கிறதுக்காக கடல் கடந்து போக போகிறாங்க. அந்த மாதிரி இருவேறு காலகட்டம் இவங்களுடைய அமைப்பு. இது யாராலன்னா அம்பிகை பராசக்தி ஆதிசக்தி அருளால் கிடைச்சது. இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா என்ன ஒரு ஒற்றுமை. இன்றைக்கி என்னை பார்க்க வந்திருக்காங்க. பல மாதங்கள் பல வருடங்கள் பிரயத்தனம் இவங்க வந்திருக்கிறது. இன்றைக்கி 2 பேருமே ஒரு சேர வந்திருக்கிறதோட அமைப்பு காரணம் என்று என்ன சொன்னால், செவ்வாய்க்கிழமை அதுமா சமயபுரத்தால் ஆளுகின்ற ஆட்சி எங்கே மகமாயுடைய வீடு இது. நான் இவங்களை கூப்பிடும்போதே வெல்கம் டு மகமாயி இல்லம் தான் நான் போட்டிருந்தேன். நான் அவ்வளோ சீக்கிரம் இந்த இல்லத்துக்கு யாராலையும் வர முடியாது, நான் அவ்வளோ சீக்கிரம் அம்மா வரவிட மாட்டாங்க. இவங்களோட 2 பேருடைய சிறப்பம்சம் ஒத்துமையாக இன்றைக்கி 2 பேரும் வந்திருக்காங்க. இவங்களும் சமயபுரம் போயிட்டு சமயபுரத்துலேருந்து என் அம்மனுக்குரிய எல்லா மங்கள பொருட்களும் வாங்கிட்டு அழகாக பரமாச்சாரர் குரு பாதுகை அவருடைய படம் ஆசைப்பட்டு மகா பெரிவாளோட குரு வாங்கி அந்த குருவையும் பரமாச்சாரியரையும் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பாலாம்பிகாய்க்கு வெள்ளி செயினும் தோடும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏனென்று சொன்னால் இவங்களுக்கு அம்பிகை பிரத்யட்சம். இவங்க 2 பேருமே என்னுடைய தொடர்ந்து வாட்ஸ்அப் பதிவுகளில் வருவாங்க. என்ன விஷயம்னா, அம்பிகை தினமுமே இவங்களுக்கு கனவுல வழிகாட்டுவாங்க. இவங்களோட ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தெய்வம் நித்திய சொரூபிணியாக எங்கேருந்து வருவாங்கன்னா கனவுல வருவாங்க. இந்த மகளுக்கு என்ன அப்படின்னா, கடல் கடந்து இருக்காங்க. இந்திய மண்ணோட பாரம்பரியம், தமிழ்நாட்டு மண்ணோட பாரம்பரியம், தெய்வமே பிரத்யக்ஷம் 24 மணி நேரம் தெய்வத்தை வணங்குறது தான் அவங்களோட அமைப்பு. ஆனால் கடல் கடந்து வெளிநாட்டில் அரபு நாடுகளில் இருக்கிறதுனால ரொம்ப பூஜை பண்ண முடியாது. இருந்தாலும் எவ்வளோக்கெவ்வளோ வீட்டில் ஸ்ரத்தையாக பூஜை பண்ணணுமோ பூஜை பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது ஒவ்வொரு நிமிஷமும் நிஜமாக எனக்கு கூட அந்த மாதிரி அமைப்பு கனவு கண்டதில்லை. அந்த மாதிரி தெய்வம் ஒவ்வொரு எல்லையிலேருந்து ஒவ்வொரு காட்சியாக கொடுப்பாங்க. அதுக்கேற்றது போலவே இப்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கு கடல் கடந்து இந்த 15 நாளில் இவங்க போகாத கோயில் இல்லை, அவங்களுக்கு கிடைக்காத அம்சம் கிடையாது. இப்போ வரும்போது பார்த்திங்கன்னா தாய்மான சுவாமிகள்லேருந்து பிரசாதம், சமயபுரம் மாரியம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி பிரசாதத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு நிமிஷமும் தெய்வம் இருக்குன்றதை உணரக்கூடிய ஒரு தன்மை இவங்க 2 பேர் இருக்குது. என்னையும் அறியாமல் அவங்களே அறியாமல் இருவேறு துருவத்தில் இருக்கவங்க. ஆனால் சமயபுரத்தா மகள்களாக இங்கே என் வீட்டுக்கு வராங்க. உள்ளே நுழையும் போதே எனக்கு காலையிலேருந்து படபடுப்பு. ஏதோ சமயபுரம் மாரியம்மனே இவங்க ரூபத்தில் வரப்போகிறாங்கன்ற மாதிரி ஆதி சமயபுரம் மாரியம்மவும் கண்ணாத்தாமும் தாயும் மகளும் வரா மாதிரி இங்கே இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். உன்னோட பார்வையிலம்மா எப்படின்னா கனவுல அம்பிகை என்ன மாதிரி அம்பிகைனா நீ கனவுல பார்த்துருக்க? எத்தனை தெய்வங்க உனக்கு கனவுல வழிகாட்டியிருக்காங்க? அம்பிகை முகம் அவ்வளோ தெரியாது. ஆனால் திடீர்னு ஃபுல் மல்லிகைப்பூ சன்னதியில் மல்லிகைப்பூ அலங்காரம் நிறைய பண்ணியிருக்காங்க. நாங்கள் நீங்களும் வரீங்க கூட நல்ல தரிசனம் பண்ணுறோம். நான் திடீர்னு அந்த சன்னதி சிவன் சன்னதியாக மாறிடு. நான் அம்மா என்னம்மா இது சிவன் சன்னதியாக மாறிடுச்சு அப்படின்னு நான் உங்களை கேட்குறேன். அப்புறம் நீங்கள் எதுவும் சொல்லலை. அது என்ன தவிர நல்ல அலங்காரம், நல்ல அலங்காரம், மல்லிகைப்பூ அலங்காரம். நிறைய வாட்டி உங்களுக்கு கனவுல அம்மன் வழிகாட்டியிருக்காங்களா? அந்த மாதிரி கனவுகள் எத்தனை நடந்திருக்கு? ஒவ்வொரு முறையும் ஒவ்வொன்று கனவுகள் நீ எனக்கு ஷேர் பண்ணி. கோதண்டராமர் வந்தாங்க மரப்பாச்சியில். அந்த மாதிரி இதில் ராமர் லக்ஷ்மணர் சீதை ரைட் ஹேண்ட் சைடு போய் நிற்கிறாங்க. ஹனுமார் இருக்காங்க. மரப்பாச்சி பொம்மை, அது மரப்பாச்சி மாதிரி இருக்கு. ஆனால் நடக்கிறாங்க. ப்ரௌன் கலர் இருக்குது, நடக்கிறாங்க. அப்புறமா முதல்ல உனக்கு வாக்கு சொல்லும்போது வேப்பிலக்காரி வந்தாங்க. வெள்ளி ஆபரணம் அவங்க எங்கள் வீட்டிலேருந்து தட்டில் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு கனவு வந்தது.
வெள்ளி ஆபரணங்கள்லாம் கோவிலுக்கு கொண்டு போய் சேர்க்குறோமா. அந்த மாதிரி வேண்டிக்கல எதுவும், ஆனால் பார்க்கலாம் தெரியல. அம்மன் கோயிலுக்கு போகும்போது நாங்கள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போவோம். உனக்கு வந்து இந்த இறைசக்தி மேலே நம்பிக்கை இருக்காம்மா? உன்னை அந்த தெய்வம் வாழ்கிறத பற்றி உனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. உனக்கு கண்டிப்பாக பக்தி தேவை ஒவ்வொருத்தருக்கும் நினைக்கிறியா? எப்பவுமே பக்தியோட கூட தான் நம்மளும் பயணிக்கணும் எப்பவுமே. அது ஒரு அந்த நம்பிக்கை மாதிரி உனக்கு. ஆமாம். இப்போ அம்மன் பேரை சொல்லிகிட்டே இருக்கணும். உனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த இறைசக்தி பக்தி உண்டா? உண்டு. எப்போவுமே எங்கள் அம்மாலாம் பூஜை பண்ணுவாங்க. பூவெல்லாம் வாங்கி லலிதா சஸ்நாமம் படித்து பூஜை பண்ணுவாங்க. எப்போவுமே அது கடல் கடந்து உன்னால் பூஜை பண்ண முடியறதாங்க? உனக்கு அதுக்கான அதிர்வலைகள் கிடைக்குதா? கடல் கடந்தும் தெய்வத்தோட அதிர்வலைகள் கிடைக்கிறது. ஓரளவுக்கு தெரியுது. இன்னும் கொஞ்சம் கூட தெரியும், பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே தெய்வ பக்தி உண்டு, கடல் கடந்தும் தெய்வத்தோட பக்தி உண்டு. நான் முதல்ல என்னை பார்த்து ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி மூலமாக இவங்க எனக்கு தொடர்பு கொண்டு எனக்கு ஜாதகம் பார்க்கும்போது கூட இவங்களோட மாடிப்படியில் நான் வந்துட்டு போகிற மாதிரி ஒரு கனவு கண்டிருக்காங்க. வந்து உட்காடுறீங்க. அப்போ அந்த டைமில் தான் நீங்கள் வந்து உட்காந்து வீட்டுக்கு வரீங்க, வந்துட்டு சப்ளாங்க போட்டு உட்காடுறீங்க. அப்புறம் ஒரு பூஜை ரூம்லேருந்து ஒன்று எப்படின்னு சொல்லி காமிக்கிறீங்க. ஒரு ஃபோட்டோ ஒன்று, அம்பிகை ஃபோட்டோ ஒன்று காமிக்கிறீங்க. அப்புறம் தான் தெரிஞ்சு நான் பீரோவில் குங்குமம் வச்சுருக்கேன், எடுக்கவே இல்லை குங்குமம். அதை வச்சு பூஜை பண்ணணும் அப்படி சொல்லிட்டு சொன்னீங்க நீங்கள். அதுதான் இது எல்லாருக்குமே இது நடத்துகிறாங்க. இந்த அற்புதங்களை வந்து சமயபுரம் மாரியம்மன்னா நிகழ்த்துவாங்க. பீரோவில் ரொம்ப நாள் வாங்கி வச்சுருந்த குங்குமத்தை அர்ச்சனை பண்ணலன்றதை என் ரூபத்தில் அம்மன் வந்து பீரோவை கை காமிச்சு அதுக்கப்புறம் இவங்க எடுத்து குங்குமார்ச்சனை பண்ணுறாங்க. எப்போன்னா நேரம் கிடைக்கின்றதோ அப்போல்லாம் வந்து சமய சந்தர்ப்ப சூழ்நிலை சில சமயம் வராதங்க, நேரம் ஒத்துழையாமல் இயக்கம் அங்கேயும் உண்டு. ஆனால் அதையும் மீறி 24 மணி தெய்வ சிந்தனையோட கும்பிடுறதோட தன்மை. அதால தான் இன்றைக்கும் கடல் கடந்து இப்போ இந்தியாவுக்கு வரத்துக்கே ரொம்ப சிரமம். எப்படி வருது? அவ்வளோ தடங்கள் இருந்தது கொரோனா காலகட்டத்திலேருந்து, அவ்வளோ தடங்கள் இருந்தது. ஆனால் அவ்வளோ தடங்களை மீறி இங்கே வந்தது மட்டும் இல்லை, எனக்கே ஆச்சரியம். இந்த குறுகிய இந்த 10 நாளில் போகாத கோயில் கிடையாது. எல்லை விட்டு எல்லை அத்தனை தெய்வங்கள். சங்கர மடத்தில் ராமேஸ்வரத்தில் சுமங்கலி பிரார்த்தனையெல்லாம் கடந்து கொள்கிற அந்த பாக்கியம் இதெல்லாம் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. இது காரணம் என்னென்னா அந்த தெய்வம் கடல் கடந்து இருந்தால் கூட நம் தெய்வத்தை நாம் வணங்க வேண்டும். என்றைக்கும் அம்பிகை தான் நமக்கு துணை, அம்பாள் தான் நமக்கு துணைன்ற ஒரு வரணும். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இவங்களை போன்ற நம்ம சின்ன வயசுலேயே பிள்ளைங்களை வந்து தெய்வத்தோடைய நம்பிக்கைக்கு கொண்டு வரணும். இப்போ இருக்க காலகட்டத்தில் பிள்ளைகள் பல விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் உட்காத்தி வச்சு பூஜை பண்ணி அந்த பூஜை பண்ணும்போது பிள்ளைகளை கன்னியாக பொண்ணுகளாக உட்காத்தி வச்சு பண்ணுற பழக்கம் இப்போனா மறந்துட்டு வருது. ஆனால் இவங்க சின்ன வயசுலேருந்து எங்களையும் எங்கள் அம்மா அப்படி தான் போகிற கோயிலுக்கெல்லாம் துர்காத்தம்மன் கோயில் போனால் நாங்களும் கூட போய் தொத்திருப்போம். முப்பாத்தம்மன் கோயில் போனால் கூட போய் தொத்திட்டு அவங்களோட பூஜை பண்ணிட்டு வருது, புத்துக்கெல்லாம் பால் தெளிக்கிறது. அந்த ஒரு அதீத சக்தி தான் இன்றைக்கும் அந்த நாகம்மாவோட பயணம், நாகம்மா தொடர்றது இதெல்லாம் நடக்கிறது. அதனால் சிறு வயதுலேருந்தே பக்தி வேணும். பக்தி மட்டும்தான் நம்மளால் பிரச்சனையிலேருந்து கடக்க முடியும் எல்லா விஷயம். அதனால் இவங்களும் பார்த்திங்கன்னா இவங்க சந்திக்காத பிரச்சனைகள் கிடையாது. ஆனால் அமைதி, நான் ரொம்ப சொல்வேன், பெண்ணுக்கு ரொம்ப அமைதி வேணும், பொறுமை வேணும். எனக்கு கூட அவ்வளோ பொறுமை இருக்குமான்னு தெரியாது, அவ்வளோ பொறுமை இந்த மகள். அந்த பொறுமைக்கு கிடைத்த பரிசு தான் அம்பிகை இந்த முறை இந்தியாவுக்கு வரும்போது பல நல்ல தரிசனம் கொடுத்துருக்காங்க. கனவுலேயே வந்து நான் எல்லாருக்குமே சொல்வேன், என்கிட்ட ஜாதகம் பார்த்தாலே எல்லாருக்கிட்டையும் சொல்வேன், கனவில் உங்களுக்கு வந்து அம்பிகை தன்னுடைய பிரச்சனைகள் சொல்லுவாங்க, உனக்கு வழிகாட்டுவாங்க. அதே மாதிரி இவங்களோட ஆடியோ எனக்கு இன்னும் நிறைய இருக்குது. ஒவ்வொரு சமயமும் நான் அதை போடுறேன் பாருங்கள், அந்த பதிவுகள் ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு தெய்வங்கள் வந்து இவங்களை வழிகாட்டிட்டு என்கிட்ட கேட்பாங்க, அம்மா இது யார், இந்த கனவில் இப்படி வந்துட்டு போனாங்க அப்படின்னு. இதில் பெரிய சிறப்பம்சம்னா அம்பிகை என் ரூபத்தில் வராங்க பாருங்கள். அதுதான் பலருக்கும் எல்லாருக்கும் கிடைச்சதில்லை. இது வரைக்கும் ஒரு 15-20 பேருக்கு தான் கிடைச்சிருக்கு. அதில் இவங்களும் ஒன்று. இது மூலமாக தான் எனக்கு தெரியும் கடவுள் நம்மளையும் தொடர்ந்து இருக்காங்க அப்படின்னு. ஒரு அதிசயமான ஒரு பக்தி பயணம். சமயபுரம் மாரியம்மன் நான் இங்கே ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறது என்னென்னா, 2 பேருமே வந்து சமயபுரம் அம்மான் பரம்பரை. இவங்களும் சரி, அவங்க அம்மா பாட்டியும் சமயபுரத்தா வீட்டிலே நிறைஞ்சிருக்கவங்க. இன்னைக்கு ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமைனா சமயபுரத்தா நிறைந்திருக்கிற வீடு. அந்த ஆடி இந்த சமயபுரம் மாரியம்மன் ஆதி சமயபுரமாகவும் கண்ணாத்தாவாகவும் 2 பேரும் எங்கள் வீட்டில் அட் அ டைம் ஒன்றா வராங்க.
வெளியூர்லேருந்து இவங்க 2 பேரும் வராங்க. இவங்க சென்னையில் இருக்காங்க. 2 பேரும் ஒன்றா வந்து ஆதிசமய மாரியம்மனும் கண்ணாத்தாவும் 2 பேரும் ஒன்றா வந்த மாதிரி எனக்கு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அது அம்மன் கொடுத்த ஒரு சந்தோஷம் தான் சொல்கிறேன். நான் யாரோடையும் ரொம்ப பழக மாட்டேன், ரொம்ப நேரம் பேச மாட்டேன். ஆனால் பக்தின்னு வந்தால் இவங்களோட ஒவ்வொரு நிமிஷமும் பயணிப்பேன். இவங்களோட ஒவ்வொரு கஷ்டங்களையும் அந்த வராகியமும் மகமாயி தான் மீட்டெடுத்து கொண்டுட்ருக்காங்க. ஏன்னா கடல் கடந்து நாங்கள் இருக்கும்போது எதை வச்சு சாதிக்க முடியும்? அந்த வேப்பிலக்காரியும் அந்த வராகியம்மனை வச்சு தான் நாங்கள் கடவுள் சாதிக்க முடியும். பக்தி என்றைக்கு நமக்கு பயணிக்கும். இற்றைக்கும் 7 பிறவியும் இல்லை, எல்லா பிறவிலும் அந்த பக்தி தொடர்வதோட புண்ணியம் தான் இன்றைக்கி இவங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு சக்தி கிடைச்சது மட்டும் இல்லாமல் ஒரு அங்கேயும் தொழில் ரீதியாகவும் பிள்ளைகளும் நல்லா படித்து முன்னுக்கு வராங்க. இல்லை படிப்புலையும் மாற்றம் இருக்குது. ஆமாம், தெய்வத்தை கும்பிட 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 கல்வியிலையும் உயர்ந்து வந்துட்டே இருக்காங்க. நல்ல மாற்றம், கல்வியோட தரமும் உயர்ந்து வந்திருக்கு. அதே மாதிரி கடல் கடந்து கூட பெண்கள் வந்து அந்த குழந்தைங்க பண்பாகவும் வளர்றாங்க, பண்பும் ஆமாம். அது வந்து ரொம்ப பெரிய சிறப்பம்சம். பூஜை பண்ணும்போது கூப்பிடுவேன் சின்ன பையனை, ஓம் சக்தி சொல்லிட்டு. அப்போது அவன் சில டைம் உட்காருவான், ஓம் சக்தி சத்தமாக சொல்லு அப்படி சொல்லுவேன். அது கேட்குறாங்க கொஞ்சம். இவங்களுக்கு வாக்கு சொல்லும்போது எனக்கு இவங்க மாமியாரை வந்து பூவாடக்காரியாக நான் பார்த்தேன். இவங்களுக்கு தொடர்ந்து அவங்க இருக்கிறது வந்து நல்லாவே எனக்கு வந்து காட்சி தெரிஞ்சது. இன்றைக்கும் இவங்க கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது கருத்து வேறுபாடு எது இருந்தாலும் அந்த மாமியார் வந்து அவங்க கணவனையும் வந்து இந்த பெண்ணை நல்லா வச்சுக்கோன்னு சொல்கிற அளவுக்கு தெய்வம் இருக்குது. அப்போ பாருங்கள், இறந்த மாமியார் கூட இந்த மருமகளுக்கு பித்ரு தெய்வமாக வந்து கடல் கடந்து வந்து வாழ்த்துறாங்கன்னா அப்போ இந்த பொண்ணு எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கணும். நன்மை தான் என்றைக்குமே. அந்த பொறுமை, எந்த நிலையிலும் கோபம் வராது, எந்த நிலையிலும் வந்து தவறான வார்த்தைகள் வராது. அந்த பொறுமையோட உச்சக்கட்டம் அப்படின்னு நான் கூட சொல்ல முடியாது. நான் கூட காலினா வந்து சீறிடுவேன். ஆனால் இந்த மக வந்து ரொம்ப அமைதி. இந்த பேசுகிற குரல் அதுதான். பக்தியில் பயணிப்போம். ஸ்ரீ வராகி அம்மன் அருளால் ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டின்ற நம்மளுடைய குடும்பத்தின் மூலமாக ஒரு அழகிய மகள் எனக்கு உறவாக கிடைச்சாங்க. ஆதிசமயபுரமாக இன்றைக்கி வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். செவ்வாய்க்கிழமை அதுமா அம்மன் வர வைச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. எல்லாம் வல்ல தாயே, எங்கும் நிறைந்தாயே, இந்த மகளுக்கு கடல் கடந்தும் மகமாயி வேப்பிலக்காரி வராகி அம்மா துணை நிற்கணும். தனி மகளாக பல விஷயங்களில் போராடி முன்னுக்கு வரா. கலர் கலந்து இருக்கக்கூட தன் உறவுகள் உடன்பிறப்புகளை எல்லாம் நல்லா இருக்கணும்னு நித்தியம் பூஜை பண்ணி அதற்காக பிரார்த்தனை பண்ணி என்கிட்ட அதுக்காக வேண்டிக்க சொல்கிற அவ்வளோ நல்ல மனம். அந்த நல்ல உள்ளம் வாழ்க. அடுத்த முறை வரும்போது இன்னும் நிறைஞ்ச சந்தோஷத்தோட நிறைந்த பூரிப்போட மங்களங்கள் பெருகி இந்த மனைக்கு வர வேண்டும். இந்த மகமாயி இல்லத்துக்கு வரணும். அதுக்கு மகமாயி அருள் புரியணும்னு வேண்டிக்கிறேன். தாய்மானவருடைய அந்த மஞ்சள் பிரசாதம், சந்தனம் கிடச்சது, பரமாச்சாரர் கிடச்சது, குங்குமப்பூ கிடச்சது, வெள்ளியில் கண்ணால் பார்த்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தா வெள்ளி செயினும் தோடும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் பாலாம்பிகைக்கு தான் அலங்காரமாக போட்டிருக்கேன். இது இங்கே வந்து அதை கொடுக்க போகிறது அந்த அம்மனுக்கு அங்கேயே தெரிஞ்சிருக்கு போல இருக்குது. அதை தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்த உடனேயே நான் வந்து என் பாலா பாப்பாவுக்கு போட்டுட்டேன். மங்களங்கள் பெருகட்டும். இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் என்றும் மகிழ்ச்சி வரட்டும். நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், அமைதி, ஆரோக்கியம் வரட்டும். நிம்மதி என்றும் தடைக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல மகமாய் வேண்டிக்கிறேன். வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு நான் 2 சரடு மீறி இருந்தது பூஜையில். இன்றைக்கு பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருமே சரடு கட்டிக்கல. இங்கே வந்து அந்த சரடு கட்டிக்கிற பாக்கியத்தையும் கொடுத்தாங்க. இவங்களுக்கு வந்து அதற்கான அமைப்பையும் கடவுள் கொடுத்த எல்லாம் வல்ல தாய் இந்த மகமாய் என்றையும் எங்களுக்கு துணை நிற்கட்டும். இவங்களுக்கு வேண்டிய கோரிக்கை எல்லாம் அதை கணக்கமழை தாரா பொழிஞ்ச மாதிரி வாழ்ந்து கடவுள் இவங்களுக்கு என்றைக்குமே தொடர்ந்து நிற்கணும்னு மனமாற வேண்டி பிரார்த்திக்கிறேன்.